உங்களுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லித்தரணும். இது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எந்த வர்மத்தை சொல்கிறோம், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விளக்கமாக சொல்கிறேன். வாங்க. இது கேன்சருக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வர்மமான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குணப்படுத்த முடியாத நோய்னு சொல்லக்கூடிய இந்த தசை சிதை நோயெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதையும் கூட குணப்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வர்மம் அது. இந்த வர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கத்திரிக்கோள் மாறலாம் உங்களுக்கு இந்த இடகலை நாடியை செயல்பட வைக்கிறது தான் இந்த வர்மத்தோட வேலை. இந்த இடகலை நாடி நம்ம உடம்புல செயல்பட்டதுன்னா நம்ம உடம்பு அமிர்தம் இருக்கையும், அப்போ அதால் குணப்படுத்த முடியாத நோயின்னு எதுவுமே இல்லை, சரிங்களா? அதை இந்த இடங்களை எப்படி செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வர்மத்தை எப்போது செயல்படுது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடக்க கால வர்மம் பேர். இந்த அடக்க கால வர்மம் அப்படிங்கிறது எங்கிருந்து, கால் பெருவல், வலது கால் பெருவல் தான், இடது கால் கிடையாதுங்க. ஏன்னா இடகலை நாடி அப்படிங்கிறது வலது கால் பெருவர்கள் ஆரம்பித்து இடது பக்க கண்ணில் முடியுதுங்க. இப்போ இந்த வர்மம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டை விரல் நகக்கன்று இருக்கு இல்லையா, கட்டை விரல் நகக்கண் மேல இருக்கக்கூடிய நடு மையத்தில் இருக்கு இந்த வர்மம். அந்த வர்மத்தை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து இன்னொரு வர்மம் பார்க்குறோம். மொத்தம் 3 வர்மம் இருக்காங்க அந்த காலில். கட்டை விரல் ஒட்டியே இருக்கு, சொல்கிறேன், நகத்தொட்டி இருக்கு. ரெண்டாவது வர்மம் கண் நரம்பு காலம். இது வெளிப்புறமா, நகத்துக்கு வெளிப்புறமா ஓரத்தில் இருக்குது. இன்னொரு வர்மம் எங்க இருக்குது அப்படின்னா, கண் நரம்பு சீதக்காலம்னு பேர். அந்த வர்மம் உட்புற ஓரமா இருக்குது. இந்த 3 வர்மங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வர்மம். பார்த்துக்க, இதை நம்ம எப்படி இயக்கிறது, நம்ம நெகக்கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டை விரலோட நெகக்கண், அதை வச்சு லேசாக அப்படியே அழுத்த போகும். ஒரு 3 தடவை மெதுவாக அழுத்தி விட்டா போகும். லேசாக மெதுவாக அழுத்தி விடுவேன். முதல்ல இயக்க வேண்டியது அடக்ககாலத்தை இயக்கணும். நடுவில் இருக்கிற வர்மம் அதை முதல்ல இயக்கணும். ரெண்டாவது இயக்க வேண்டியது கண் நரம்பு காலம், அதை இயக்கணும். மூணாவது இயக்க வேண்டியது கண் நரம்பு சீதக்காலம், இதை இயக்கணும். இப்போ இந்த வர்மத்தெல்லாம் இயக்கிட்டோம்னா இப்போ இங்கிருந்து அந்த சக்தியானது மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ அங்கே மேலே போனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய வர்மங்களை இயக்கணும். மேலே நம்ம என்னென்ன வர்மங்களை இயக்கணும், கொண்டை கொள்ளி, செவி குற்றி, பிடரிக்காலம், இந்த 3 வர்மங்கள் இயக்கணும். இப்போ அந்த வர்மங்கள் எங்கே இருக்குது, அதை எப்படி இயக்கணும்னு சொல்லித்தரேன். கிளம்ப பார்த்துங்க. கொண்டை கொள்ளி வர்மம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வர்மம். பார்த்துங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த வியாதினே தெரியல, வித்தியாசமான வியாதி தான் வந்துருச்சுன்னா கூட இந்த வர்மங்களை இயக்கிட்டா போதும், அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும். கொண்டை கொள்ளி வர்மம் அப்படிங்கிறது திலர்த காலம் அப்படிங்கிற வர்மத்திலிருந்து ஒரு 10 வரக்கடை மேலே இருந்து உச்சி வச்சுக்கல, உச்சி தான் கொண்டை கொள்ளி வர்மம், வேற ஒன்றும் இல்லை, உச்சி தான். குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உச்சி துடிச்சிட்டு இருந்தோம், அந்த இடம் தான் கொண்டை கொள்ளி வர்மம்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல விரலை வச்சு, இந்த 3 விரலை வச்சுக்கங்க. இந்த நடு விரல் அந்த கொண்டை கொள்ளி வர்மத்தில் படணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வலது புறமா ஒரு 3 சுத்து, இடது புறமா ஒரு 3 சுத்து, அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக செய்யலாம். அடுத்தது பார்த்துங்க, செவி குற்றி காலம். செவி குற்றி காலம் எங்க இருக்குது, காதுக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்குதுங்க. அது வாயை திறந்து மூடினீங்கன்னா அது தெரியும், இந்த பள்ளம் ஆன்னு திறந்தா அந்த பள்ளம் தெரியும். அந்த இடத்துல தான் அந்த பள்ளம் இருக்குது. இதுக்கு பேர் செவி குற்றி கால வர்மம்னு பேர்.
இந்த செவிக்குற்றி காலம் வர்மம் அப்படிங்கிறது அடிமுறையில் ரொம்ப மோசமான ஒரு வர்மம். 2 பக்கமே இந்த வர்மம் இருக்குது, இடதும் வலதும். அப்போ நம்ம இந்த வர்மத்தை எப்படி கையாளணும், எப்படி இயக்கணும் அப்படின்னா, நடு விரல்கள் 2 விரலையும் பயன்படுத்தி அழுத்தி மேல் நோக்கி தூக்கணும். லேசாக தான் அழுத்தணும், அழுத்தம் அதிகமாக கொடுத்துடக்கூடாது, அளவாக தான் அழுத்தணும். லேசாக தூக்கி கீழே இறக்கிடும். ஒரு 3 தடவை செய்தீங்கன்னா போதும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வருவோம் பிடரிக்காலம். இந்த பிடரிக்காலம் அப்படிங்கிற ஒரு எங்க இருக்குன்னா, அதாவது மண்டையோட முடியினுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி மண்டையில் ஒரு குழி தெரியுமா இருக்கு. மண்டையோட கரெக்டாக முடிகிறதுல ஒரு குழி இருக்கு. அந்த குழிக்குள்ள தான் பிடரிக்காலம் வரும். இந்த பிடரிக்காலத்தை நம்ம எப்படி இயக்கணும்? நடு விரல அழுத்தி மேல் நோக்கி தூக்கணும். நடுவரலால அழுத்தி மேல் நோக்கி தூக்கி விடணும். ஒரு 3 தடவை மெதுவாக தூக்கி விட்டு மெதுவாக கீழே இறக்கணும். அதாவதுங்க, நம்ம லெமூரியா கண்டத்திலிருந்து, அதாவது கடல் கொண்ட தென்னாட்டில் இருந்த நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் எல்லா கலைகளையும் தெரிந்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக நான் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நேரில் வாங்க. நான் உங்களுக்கு இலவசமாக தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆலோசனைகளாக கொடுக்குறோம். யாருக்கு நம்ம காசெல்லாம் வாங்குறது இல்லை. ஆலோசனைகள் எப்போ இலவசம் தான். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நோயாக இருந்தாலும் சரி நேரில் வாங்க. அதுக்கு முன்னால் விளக்கங்கள் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பொதுவாக இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுகிற நோய்க்கு நம்ம என்னென்ன மூலிகைகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் வேப்பிலையோட சக்தி யாருக்கும் தெரியாதுங்க. நம்ம உடம்புல கூடிய அணுக்களை மாற்ற அளவுக்கு சக்தி இருக்குது அந்த வேப்பிலை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேப்பிலை தான் தின்னுட்டு இருக்காங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வேஸ்ட்டாக அதை தூக்கி வீசிட்டு இருக்கோம். வேப்பிலை, வில்வ இலை, அருகம்புல், துளசி, புதினா. புதினா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஹைபிரிட் புதினாலாம் வந்திருக்கு. அதாகாதுங்க, சின்ன சின்ன இலையாக இருக்கும். அந்த புதினா தான் வாங்கிக்கணுங்க. நீளம் பெருசு பெருசாக இலையாக இருக்கும். அது மூத்த வாசம் கூட சரியாக வராது. இந்த சின்ன இலையாக இருக்கிறது நல்ல வாசம் வரும் புதினா, அது வாங்கிக்கலாம். வேப்பிலை, வில்வ இலை, அருகம்புல், துளசி, புதினா, இது எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். மிளகு ஒரு 21 மிளகு வச்சு நல்லா தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பச்சையாக போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக அது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான், ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இந்த நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பிழிஞ்சு சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடும். ஒரு நேரம் மட்டும் குடித்தா போதும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும், கெட்ட அணுக்கள் பூரா வெளியேற ஆரம்பிச்சிடும், புதிய அணுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும், எல்லா நோய்களும் குணமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் இது கேன்சர் சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் குணப்படும். நீங்கள் செய்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. அதை விட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னா அவங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் நம்மளை மரணத்தை நோய் கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த உடல் எடை குறையிறதுக்கு